ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாளாக எந்த விதமான வீடியோஸும் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு வீடு இருந்து அந்த வீட்டிலேருந்து மாறி இப்போ வேறு வீட்டுக்கு வந்தது. இங்கே செடியெலாம் சரியாக வளரலை. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் போராட்டம் ஆயிடுச்சு. அதனால் மீண்டும் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகி வருது. ஆனால் என்ன, மழை தான் இல்லை. அதனால் கொஞ்சம் போராட்டத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம கிளாடியோலஸ் பூங்கொத்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது தான் கிளாடியோலஸ். இந்த கிளாடியோலஸ் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ரோட்லலாம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய இந்த ஃப்ளவர் ஷாப்ஸ்லாம் வெளியே வாசல்லே அழகழகாக கலர் கலராக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது நார்மலாக பொக்கேல வைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். அதனால தான் இதை நான் பூங்கொத்துன்னு போட்டிருக்கேன். இது சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக வளரும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக வளரும். நான் நிறைய வளர்த்துருக்கேன். இது கிழங்குலேருந்து வருது. அதாவது பல்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிழங்குலேருந்து வருது. இதனுடைய பூக்கள் எல்லா கலர்லையும் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்குற கலர் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். இதனுடைய இலைகள் கத்தி மாதிரி நீள நீளமாக இருக்கும். அதனால் இதுக்கு ஸ்வோர்ட் லில்லின்னு கூட ஒரு பேர் கூட இருக்குது. இது 9 இலைகள் வரும். 10வது இலைக்கு பதிலாக பூங்கொத்து வரும். நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய கிழங்குலேருந்து வரக்கூடிய பூக்கள் இந்த கலரில் தான் இருக்கும். ஒரு விதமான ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, இந்த மாதிரி கலரில் இருக்கும். இதே இது ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு அதில் பல கலர்கள் வரலாம். இது நார்மலி கிழங்கு மூலமாக தான் வளருது. இது பெங்களூர் இந்த மாதிரி ஊரில் ரொம்ப பிரமாதமாக வளரும். சென்னையில் சுமாராக வளரும். இதுக்கு அதிகமான ஈரப்பதம் இருக்கணும். மண் நல்லா ஆழமாக இருக்கணும். இது நாங்கள் ஏற்கனவே பெங்களூரில் லால்பாகில் பேக்கெட்டில் ஒரு 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த கிழங்கை வளர்த்துது. இது நாங்கள் வளர்த்தோம். இதில் ஒரு 2-3 கலர், ரெட்டு, ஆரஞ்சு இதெல்லாம் வந்தது. இதுக்கு எப்படி நம்ம இந்த கிழங்கை வளர்க்கணும், அது எப்படி பூ பூக்குங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது இந்த கிழங்குகள் இந்த மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா ஒரு விதமான பெரிய வெங்காயம் மாதிரி இருக்கும். இதில் ஒரு பகுதியில் வேர் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு சைடு வேர் இருக்கும், ஒரு சைடு ஏற்கனவே வளர்ந்து அது பிஞ்ச மாதிரி இருக்கும். அதை அந்த சைடை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். இந்த மாதிரி வேர் பகுதி கீழே போகிற மாதிரியும் இலை பகுதி மேலே வர்ற மாதிரியும் நம்ம இதை நட்டு வைக்கணும். இதுக்கு நம்ம மண் நல்லா ஈஸியாக ட்ரெயின் ஆகக்கூடிய நல்ல ஆழமான தொட்டிகளில் வச்சோன்னா நல்லா வளரும். இது இப்போ நான் ஒரு வேஸ்ட் பேட்ரி தொட்டியில் இதை வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட வேறு தொட்டி இல்லை, அதனால் இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது கீழ்ப்பகுதி வேர்லாம் கீழே போகிற மாதிரி, இலை பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டே வந்தோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக வளர ஆரம்பிக்கும். இதுக்கு அதிகமான நியூட்ரிஷன் தேவை. அதனால் நல்லா நிறையா உரம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி, ஏன்னா அந்த கிழங்குகள் எல்லாம் நிறைய இடைவெளி விட்டு நம்ம வைக்கணும். அப்போ தான் நிறைய கிழங்குகள் உண்டாகும். அடுத்தடுத்து நம்ம இதை வளர்க்க முடியும். ஸோ அதனால் நிறைய இடைவெளி விட்டு வைங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா வளரும். இது இப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு 9 இலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 10வது இது உங்களுக்கு பூ வர ஆரம்பிச்சிடும். அந்த பூக்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் நம்ம சென்னையில் வைக்கிறதுனால கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். எவ்வளோதான் நம்ம உரம் இதுக்கு கொடுத்தாலும், ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ எந்த விதமான உரங்கள் கொடுத்தாலும்
ரொம்ப ஒன்றும் ஃபர்டைலாக வந்து நம்ம ஃப்ளவர் ஷாப்பில் இருக்க மாதிரி பிரமாதமாக வந்து வளரலை. இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம கட்டாயம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விதமான பூ. இதை வந்து கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து பூத்து முடிஞ்சதும் வந்து எல்லாம் காஞ்சிரும். பூத்து முடிஞ்சதும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிழங்குகளை வந்து எடுத்து இந்த கிழங்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சென்னை மாதிரி ஊரில் அதிகமான வெயில் அடிக்கிறதுனால இந்த கிழங்கை பூரா இது எல்லாம் வந்து ஒரு தடவை பூ பூத்து நல்லா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே உள்ள இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு திரும்பி கிழங்கை மட்டும் எடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே, அதாவது வெயிலில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஷெல்ஃப்லேயோ இதுலேயோ ஒரு கப்லையோ இல்லை ஏதாவது ஒரு பேசினில் போட்டு அப்படி வச்சிட்டோன்னா அது வாட்டுக்கு இருக்கும். திருப்பி வந்து நம்ம இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 90 days வந்து தேவைப்படும் திரும்பி நல்லா வளர்ந்து பூ பூக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்ம இந்த ஜூலை ஆகஸ்ட், அதாவது நம்ம ஊரில் எப்போ வந்து மழை வருமோ அந்த டைமில் வந்து திருப்பி நம்ம இதை ஊனோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி நமக்கு வந்து இது வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கள் கொடுக்கும். நீங்கள் வந்து அப்படி சப்போஸ் வந்து இதை எடுத்து வைக்கலைன்னு சொன்னாக்க இது வந்து காஞ்சி போயிடும். காஞ்சி போயிடுச்சுன்னா திருப்பி வந்து நம்ம வாங்கி கொண்டு வந்து தான் வைக்கணும். ஸோ அதனால் இது ஒன்ஸ் வாங்கியாச்சுன்னா இதை தொடர்ச்சியாக நம்ம வந்து வீட்டிலே வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் சப்போஸ் 2-3 பாட்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு 15 days கேப் விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் பெங்களூர் யாரும் போனாங்கன்னா சொல்லி கூட விட்டு கூட வாங்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இங்கேயே சில நர்சரிஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட இந்த பல்ப்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து கிளாடியோலஸ் பல்ப்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி இல்லை, நல்ல ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.